உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 1, 4, 7, 10 என்ற கேந்திரத்தில் செவ்வாய் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். செவ்வாய் ஒரு அசுப கிரகம். ஒருவருக்கு நிலம், வீடு, நிலப்புலன்கள், காடு, தோட்டம் போன்றவை அமைய வேண்டுமானால் அவருக்கு செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும். 1ஆம் இடம் என்னும் லக்னத்தில் செவ்வாய் அமையுமானால் தலை, முகம் போன்ற உறுப்புகளில் அடிபடும், காயங்கள் ஏற்படும். அது செவ்வாயின் ஆட்சி உச்ச வீடுகளாக அமைந்தாலும் நல்ல பலன்களை தருவதில்லை. சுபகிரகங்களான குரு, சுக்கிரன் போன்றோரின் இணைவு லக்னத்தில் உள்ள செவ்வாய்க்கு ஏற்பட்டால் அசையா சொத்துக்கள் பெறும் யோகத்தை ஜாதகருக்கு தரும். குருவின் பார்வை லக்னத்தில் உள்ள செவ்வாய்க்கு ஏற்பட்டால் மட்டுமே தலை, முகம் போன்ற உறுப்புகளில் அடிபடுதல், காயம் ஏற்படுதல் போன்ற கெட்ட பலன்கள் குறையும். அடுத்து 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடம் செவ்வாயின் ஆட்சி உச்ச வீடுகளாக அமைந்து அங்கே செவ்வாய் அமர்ந்திருந்தால் நல்ல பலன்களை தரும். அதேபோல் இந்த 4ஆம் இடம் குருவின் வீடுகளான தனுசு, மீனமாகவோ சூரியனின் வீடான சிம்மமாகவோ அமையுமானால் அப்போதும் செவ்வாய் நல்ல பலன்களை தருவார். இப்படி சாதகமான 4ஆம் இடம் அமையுமானால் ஜாதகரின் தாயாருக்கு அனுகூலமான பலன்கள் நடைபெறும். தாயாரின் அன்பு கிடைக்கும், அசையா சொத்துக்கள் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் கிடைக்கும், சொந்த வீடு அமையும், நல்ல கல்வி அறிவும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பலம் பெற்றால் அவர்களுக்கு தைரியம், கல்வி அறிவு, சொத்துகள் போன்றவற்றை செவ்வாய் தருவார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் அமரவில்லை என்றால் ஜாதகருக்கு சொத்துக்கள் கிடைக்காது, நண்பர்களிடம் பகை ஏற்படும், உறவினர்களிடம் நல்ல உறவு இருக்காது, பல்வேறு இடையூறுகளை ஜாதகர் சந்திப்பார். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் ஜாதகரின் தொழிலும் கெடும். பொதுவாக இந்த 4ஆம் இட செவ்வாயுடன் குரு, சுக்கிர இணைவுகள் நல்லது. குரு செவ்வாயுடன் இணைந்தால் குருமங்கள யோகம் ஏற்படும். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்தால் பிருகுமங்கள யோகம் ஏற்படும். இந்த 2 யோகங்களுமே ஜாதகருக்கு அசையா சொத்துக்களை தரும். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். பொதுவாக இங்கே செவ்வாய் அமைவது களத்திர தோஷமாகும். களத்திர தோஷம் என்பது திருமணத்தை தாமதப்படுத்தும் அல்லது திருமண வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகளை தரும். மனைவியுடன் சண்டை, சச்சரவுகளை ஏற்படுத்தும். இதற்கு விதிவிலக்காக கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் 7ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய் கெட்ட பலன்களை தருவதில்லை. ஏனென்றால் கடக லக்னத்துக்கு 5-10க்குரியவராக செவ்வாய் ஆதிபத்தியம் பெறுகிறார். சிம்ம லக்னத்துக்கு 4-9க்குரிய ஆதிபத்தியம் பெறுகிறார். இதனால் இந்த 2 லக்னங்களுக்கும் மட்டும் 7ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய் கெடுதல் தருவதில்லை. அதேபோல் மேச விருச்சிக லக்னங்களுக்கு 7ஆம் இடமாக சுக்கிரனின் வீடுகளான துலாம், ரிஷபம் வரும். இங்கே அமரும் செவ்வாயும் கெடு பலன்களை தருவதில்லை. பொதுவாக 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது தவறு என்றே ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. வாழ்க்கை துணை வழியே மட்டும் தொல்லைகள் தருவதில்லை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் போன்ற வகையிலும் தொல்லைகள் தருகிறார். இப்படி 7ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய்க்கு குரு, சுக்கிர பார்வைகள் ஏற்படுமானால் கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் எனப்படும். அதாவது ஒருவரின் தொழிலை குறிக்கக்கூடிய இடம். இங்கே அமரும் செவ்வாய் திக்பலம் பெறுகிறார். ஜாதகருக்கு வீரத்தை தருவார், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருவார். இங்கே திக்பலம் பெறும் செவ்வாய் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை குறைப்பார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்கள் இயந்திர தொழிற்சாலைகளிலோ நெருப்பு சம்பந்தமான தொழில்களிலோ வேலை செய்து செல்வம் சேர்க்கலாம். இராணுவம், காவல்துறை போன்ற துறைகளில் சேர்ந்து உயர் பதவிகளை வகித்து புகழடைய முடியும். 10ஆம் இடம் செவ்வாயின் ஆட்சி உச்ச வீடுகளாக அமைந்து அங்கே செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகருக்கு அரசால் அனுகூலங்கள் ஏற்படும், ஆனால் சகோதரத்தால் தொல்லைகள் ஏற்படும். செவ்வாய் சகோதரக்காரகன். இதனால் செவ்வாய் ஜாதகத்தில் பலம் பெற்றால் மட்டுமே இளைய மூத்த சகோதரங்களால் நன்மைகள் ஏற்படும். அவர்களின் உதவியும் பாசமும் ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால் 1, 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்களில் செவ்வாய் அமர்ந்தாலும் அது அவரின் ஆட்சி உச்சி வீடுகளாக அமைந்து குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்களின் பார்வை ஏற்பட்டால் நல்ல உயர்வான பலன்கள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.